பஸ் பஸ் இது நம்ம மினி பீ. ஹாய் 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 குட்டீஸ், நான் உங்க அன்பு மினி ஆண்டி. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப அழகான சின்ன சண்டையில ஆரம்பிச்சு பெரிய நட்புல முடியும் அப்பு யானையும் சிட்டு எறும்பும் பற்றிய சூப்பரான கதையை கேட்க போறோம். இந்த கதை நமக்கு யாரையும் சிறியவங்கன்னு குறைச்சு நினைக்க கூடாது, உண்மையான நட்பு உயிரையும் காப்பாத்தும்னு சொல்லி கொடுக்கும். சரி வாங்க குட்டீஸ், கதைக்குள் போகலாம். ஒரு பெரிய பசுமையான காட்டில் அப்பு என்ற பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அப்பு ரொம்ப பலசாலி, பெரியது, வேகமா நடக்கும். ஆனா கொஞ்சம் பெருமை அதிகம். நான் தான் இந்த காட்டுல பெரியவன், எனக்கிட்ட யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு தினமும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டில் சிட்டு என்ற சின்ன எறும்பு இருந்துச்சு. சிட்டு ரொம்ப சின்னதா இருந்தாலும் புத்திசாலி, நல்ல மனசு, உழைப்பாளி. ஒரு நாள் சிட்டு மற்றும் அதன் குடும்பம் அவங்களோட வீட்டுக்காக உணவு சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கு வந்த அப்பு கீழே பாத்துக்காம பெரிய காலால நடக்க ஆரம்பிச்சு, ஐயோ, எறும்புகளோட சின்ன வீடு ஆல்மோஸ்ட் மிதிஞ்சிட போச்சு. சிட்டு உடனே கத்துச்சு, அப்பு அண்ணா கொஞ்சம் பார்த்து நடங்க, எங்களுக்கும் வீடு இருக்கு. அப்பு சிரிச்சு, நீங்க இவ்ளோ சின்னவங்க, உங்களை நான் ஏன் கவனிக்கணும்னு கேலி பண்ணுச்சு. சிட்டுவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அது கோபப்படல, அமைதியா போயிடுச்சு. சில நாட்கள் கழிச்சு அப்பு ஆற்றங்கரையில தண்ணீர் குடிக்க போனது. அப்புவுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும், யாரையும் சின்னவங்க நினைக்க கூடாதுன்னு நினைச்சு மெதுவா அப்போட தும்பிக்கைக்குள் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ சிட்டு ஒரு சின்ன பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சு அது மெதுவா அப்புவோட தும்பிக்கைக்குள் போயிடுச்சு. ஆச்சூ! அப்பு பெரிய தும்மல் போட்டுச்சு. ஐயோ, என் தும்பிக்கைக்குள்ள யாருன்னு பாய்ந்து. அப்போ அப்புவுக்கு தான் தவறு புரிஞ்சது. தயவு செய்து வெளியே வா, என்ன மன்னிச்சிடு, இனிமேல் உன்னை சின்னவன்னு நினைக்க மாட்டேன். சிட்டு வெளியே வந்து சொன்னது, அப்பு அண்ணா, சின்னவங்கன்னு யாரையும் குறைச்சு நினைக்க கூடாது, எல்லாருக்கும் ஒரு பலம் இருக்கு. அண்ணா, சின்னவன் யாரையும் குறைச்சு நினைக்க கூடாது, எல்லாருக்கும் ஒரு பலம் இருக்கு. சிட்டு, என்ன மன்னிச்சிடு, இனிமேல் எல்லாரையும் மதிப்பேன்னு சொன்னது. அந்த நாள் முதல் அப்புவும் சிட்டுவும் நல்ல நண்பர்களா ஆனாங்க. இருவரும் சேர்ந்து காட்டுல விளையாடினாங்க, ஆற்றங்கரையில நடந்தாங்க. மரங்களுக்குள் ஓடினாங்க, ஒளிஞ்சு விளையாடினாங்க. நட்பு இன்னும் அதிகமாச்சு. மரங்களுக்குள் ஓடினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் அப்புவும் சிட்டுவும் விளையாடிக்கிட்டே காட்டுக்குள் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்கே ஒரு பழைய மரப்பாலம் இருந்துச்சு. கீழே வேகமா ஓடும் ஆறு. சிட்டு சொன்னது, அப்போ இந்த பாலம் பழசா இருக்கு, கவனமா போங்க. ஆனா அப்பு, நான் பெரிய யானைதானேன்னு சொல்லிட்டு முன்னாடி போச்சு. திடீர்னு கடாக் கடாக்
உடைஞ்சிடுச்சு. திடீர்னு அப்பு நேரா ஆற்றுக்குள் விழுந்துடுச்சு. ஓ! திடீர்னு கடாக் கடாக் பாலம் உடைஞ்சிருச்சு. அப்பு நேரா ஆற்றுக்குள் விழுந்துருச்சு. சிட்டு காப்பாத்து நண்டு கத்துச்சு. காப்பாத்து அப்பு கத்துச்சு. தண்ணீர் வேகமா ஓடுச்சு. அப்பு கஷ்டப்பட்டுச்சு. சிட்டு ரொம்ப பயந்துச்சு. ஆனா உடனே தைரியமா யோசிச்சு என் நண்பனை கண்டிப்பா காப்பாத்தணும்னு ஓடுச்சு. அது குரங்குகளையும் பறவைகளையும் எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டது. சீக்கிரம் வாங்க, அப்பு ஆபத்துல இருக்கு. குரங்குகள் நீளமான கொடிகளை கொண்டு வந்தாங்க. பறவைகள் மேல இருந்து வழி காட்டினா. சிட்டு எல்லாரையும் புத்திசாலித்தனமா வழி நடத்துச்சு. அப்பு கொடிய தும்பிக்கையால பிடிங்கன்னு சிட்டு கத்துச்சு. அப்போ கொடிய பிடிங்க. அப்பு பலமா பிடிச்சுக்கிட்டது. அப்போ கொடியை பிடிங்க. எல்லாரும் சேர்ந்து இழுத்தாங்க இழுத்தாங்க. இறுதியாக நன்றி நண்பர்களே. அப்பு பாதுகாப்பா வெளியே வந்துடுச்சு. சிட்டு, இன்று நீதான் என் உயிரை காப்பாத்தின. உண்மையான பலம் நல்ல மனசுலதான் இருக்கு. அப்பு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுச்சு. சிட்டு, நான் ஒரு நாள் உன்னை சின்னவன்னு நினைச்சேன். ஆனா இன்று நீதான் என் உயிரை காப்பாத்துன. உண்மையான பலம் உருவத்துல இல்ல, நல்ல மனசுல தான் இருக்கு. சிட்டு சிரிச்சு, நண்பன் என்றால் கஷ்டத்துல உதவணும் அப்புன்னு சொன்னது. அந்த நாள் முதல் அப்புவும் சிட்டுவும் காட்டிலேயே சிறந்த நண்பர்களா வாழ்ந்தாங்க. சரி குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும் தெரியுமா? யாரையும் சிறியவங்கன்னு நினைக்க கூடாது. எல்லாரையும் மதிக்கணும். சண்டை வந்தாலும் மன்னிப்பு கேட்டு நல்ல நண்பர்களா மாறணும். உண்மையான நட்பு எந்த பெரிய ஆபத்தையும் ஜெயிக்க வைக்கும். உங்களுக்கு இந்த அப்பு சிட்டு கதை பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் மினி ஆண்டி சொல்லும் அழகான கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நான் உங்க மினி ஆண்டி இன்னொரு சூப்பரான கதையோட மறுபடியும் சந்திக்கிறேன். பை பை குட்டீஸ். பஸ் பஸ் இது நம்ம மினி பீ.